ஹாய் மை ஃபேமிலிஸ். இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா என் முடியை கொளுத்து போகுது. ஸ்கூல் ரீஓப்பன் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வந்து ரெட்டச்சடை கட்டுவாங்க. ஒரு சில குட்டி குழந்தைங்களுக்கு குட்டியாகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும் முடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறுவுக்கு எப்படி நம்ம வந்து தலை சீவுறங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ன கையில் சீப்பு சிசரு நெருப்புட்டியெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு சின்ன வேலை. ஒரு நிமிஷம் இருத்தணும். இந்த பிள்ளைங்களே இப்படித்தாங்க, சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்க. பாப்பாக்கு வந்து இந்த வருஷம் பிளாக் ரிப்பன் தான் சொல்லிட்டேன். எனக்கு ஒயிட் ரிப்பனுக்கு ராசி. என்ன அப்படி நீங்க இந்த ரிப்பன் நாலு நாள் கூட வராதுன்னு தோணுது. அந்த ரிப்பனை வந்து நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு தையல் மிஷினில் கூட அடிக்கலாம். நல்லா இருக்காது தையல் மிஷினில், மொத்தமாக அந்த இடம் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா பத்தியில் பற்ற வச்சுருவேன். டேய் இதேப்பா, நான் அந்த இது வெட்டிக்கிறேன்டா. இந்த நிறுவே விட்டாங்க. அது யார் யார் வீட்டில் கடைசி பிள்ளை இருக்கோ அந்த வீட்டுல கொடுத்தாங்க நடக்கும். அதுக்கு தான் விஷயம் இருக்கான்ல. வந்து பற்ற வச்சுக்கலாம். அவனேண்ட பூசுக்குன்னு லூசுன்ட்ட பாவண்டவன். நீ சொல்லிக்க வேண்டியதான். ஆமாம், ஒரு மெண்டல் நாய். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி என்ன இங்க பண்ணல பாரு, அப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு வரும். இது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். யாருக்குமே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது மிஷினில் அடிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணிட்டுண்டா தங்க. அந்த பக்கம் பண்ணிட்டேன், அந்த சைடு இப்படி அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். போன வருஷம் கருப்பு ரிப்பன்னா என்னமோ வெள்ளையே வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் கட்டினாங்க. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. இந்த வருஷம் தெரியல, போனா தெரியும். எனக்கு ஒயிட்டுக்கு ஆகவே இல்லை. நீ ஏன்னா ஒயிட்டு வந்து பராமரிக்க மாட்ட, அதனால தான் ஸ்கூல்லேயே நெருங்கனி கேரக்டர் தெரிஞ்சு ஒயிட்டு கொடுக்கல. இங்கே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. ரவுடி பையன் மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. கம்மல் இருமா, எனக்கு இப்படி ஒரு பேண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருவேன். நான் போட்டுட்டு அப்படியே. ஆமாம், கேரளாவில் பார்க்குற கடையில் இது வாங்கி தரியா அது வாங்கி தரியா. எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் குழந்தைங்க கூட பரவாயில்லடா. ஆனால் ஏன் நெருஞ்சினி இருக்காம பாருங்க. இந்த பத்தி அனுப்பிச்சிடுவோம். வீட்டில் பத்தி ஒன்று தான் இருக்கு, வாங்கிட்டு வந்ததான். ஏய் இது எப்போ ஓட்டையாச்சு? ஓட்டையே போகுது. ஓகே டன். பத்தி இல்லை, பத்தி வாங்க. இப்போ நம்ம வந்து தலை சிக்கு உடைச்சிப்போம். தலை குளிச்சுட்டு நம்ம வந்து தலை குளி. இப்போ தலை வந்து தலை குளிச்சுவா கொடுக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து எண்ணெய் வச்சுட்டு எப்படி நம்ம ரிப்பன் கட்டுறது. இதனால இப்போ பாப்புக்கு வந்து முடி வேற நான் நறுக்கிட்டேன், உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஸோ அதில் தான் நம்ம இப்போ வந்து கட்ட போகிறோம். ஆனால் இவங்க மட்டும் குளிச்சாங்கன்னா அந்த தலையை பராமரிக்க மாட்டாங்க. அப்படித்தானே பாப்பா? ஏன்டா பெரியவனே? ஆமா ஆமா ஆமா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கட்ட முடியாது. நீ அதை ஏமா ஞாபகப்படுத்துற? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்செல்லாம் முன்னாருக்கே. இனிமேல் இது ரக்ஷு ஆசைப்பட்ட கூட ரிப்பன் கட்டிட்டு வெளியிலலாம் போக முடியாது, வீட்டுக்குள்ள கட்டி ஆசைப்பட்டுக்கலாம். வேற முடி வேற உங்களை ஃப்ரீயா தான் வேற மேடம் போட்டு போவாங்க. அதுக்காக நான் கத்த மாட்டேன், உன் முடிதான் சிக்குவேன். என்னன்னு இப்ப நான் வந்து நேர்வாக்குதே. காலையில குளிச்சு காலையில எந்திரிச்சு ஏன் பிரஸ்ல பல்லு விளக்கு நீனு இல்ல இங்க வெச்சு பிரஸ் எப்படி அந்த சைடு போச்சு? அம்மா ஏன் பிரஸ்ல பல்லு விளக்கி இருக்குமா? ஏ பைத்தியம் இல்ல, பிரஸ்ல பல்லு விளக்குனா எங்க சின்ன சீப்பு எடுத்துக்கோ.
சரி நீங்க என்ன கலர் பர்ஸ்ல பல்லு விளக்கு? பர்ஸ்ல என்ன கலர் பர்ஸ்ல பல்லு விளக்கு? என்ன கலர் பர்ஸ்ல? ஏன் பிரச்சனை தான் என்ன கலர்? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அங்கே போனால் தான் எனக்கு என்ன கலர்னு தோணும். சரி போய் பாத்து இரு 2 மாசம் வாக்கு வேற எடுக்கல. வாக்கே இன்னைக்கு வராது. சும்மாவே வாக்கு வராது. நீ என்ன கலர்னு சொல்லு. நான் ப்ளூ கலர் ப்ளூ கலர் தான் எடுத்தேன். எப்படி பச்சை கலர் இங்க இருந்து அங்க போச்சு? நான் தான் எடுத்து வச்சேன். மிண்டல் குமி என்னையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சரி என் பிரஸ்ல யார் பல்லு விளக்கு? கோணையா இருக்குமா? சரி என் பிரஸ்ல யார் பல்லு விளக்கு? என் பிரஸ் வந்து நான் வளர்க்குனேன். என் பிரஸ்ல யார் விளக்கணும்? அத சொல்லு. சச்சு சச்சு. பாட சச்சு உன எதுக்குலாம் இழுக்கிறாங்கன்னு. ஆமா. ஐயோ இப்ப நான் வந்து 2 பக்கமே வந்துட்டு முடி இழுத்துக்கிட்டேன். 2 மாசம் உங்க வந்து பாரு எவ்வளவு முடி கொட்டுது. பிளாக் ரிப்பன் எப்ப நான் கடைசியா 6th 7th வச்சது. இது இந்த பக்கிக்கு வாக்கு தாங்க நிக்காது. எங்க வீட்ல இருக்கிற பிரச்சனையே இதுதாங்க. நல்லா வணக்கம் தான் நினைக்கிறது. இந்த காதை ஒட்டி பிடிச்சிக்கணும். நான் அப்படிதான் கட்டுவேன். என்னோட ஸ்டைல வந்து நல்லா சீவிட்டு காதை ஒட்டி நான் வந்து பிடிச்சிட்டு இப்போ 3 கால் பிரிச்சுட்டேன். தலை சாய் பிடி. கையே எடு. லைட் நீ என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கிற ஆளு கழட்டு தானே போற. இப்படி வந்து 3 கால் நம்ம ரெட்டை சடை கட்டுற மாதிரி. கலர் ட்ரெஸ்ஸுக்கு ரெட்டை தடை நல்லா இருக்குல்ல. தம்லைனே ரெட்டை சடையில தான் பிக்கு. அப்புறம் எதுக்கு முன்னாடி போட்டு எடுத்த? அது இது ரெண்டும் நல்லா டைட்டா இந்த இடத்துல புடிச்சு. ஏன் முடி ரொம்ப கொட்டிருச்சு. நல்லா டைட்டா பின்னிட்டு வரணும். அப்பதான் வந்து ரெட்டை சடை கட்ட கட்ட முடி எல்லாத்துக்குமே வளரும். ரெட்டை சடை நம்ம ஆனால் எனக்கு ஏன் கொட்டுச்சு? இல்லை பாப்பாவுக்கே கொட்டிச்சு. நம்ம கண்ட டென்ஷனை மண்டையில ஏற்றிக்கிறது. அப்புறம் முடி கொட்டுது, கடி கொட்டுது. இவளுக்கே பாரு சிக்கல் கொட்டுது எவ்வளோ முடி கொட்டி இருக்குன்ட்டு. இப்படி தாங்க இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து நான் இப்படி தான் அவஸ்தைப்பட போகிறேன். அப்போ 2 பேர் இப்போ ஒரு ஆள் தானே சந்தோஷப்படு. இன்னும் பிரச்சனை மட்டும் கிளப்பினா போதும். அது ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் 2 கிளப்பு. ஏய் புளிக்க அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை. சோறு மட்டும் கொடுத்தா போதும். அவங்க வேலையை சம்பந்தமே இப்ப இந்த அளவுக்கு வந்த உடனே இப்ப நம்ம ரிப்பன் எடுத்துக்கணும். நான் அப்போ உன் புள்ள இல்லையா? ரிப்பன் தான். அதனால அப்ப நான் உன் புள்ள இல்லையா? பழக கொஞ்சம் கஷ்டமாகும். பாரு என்ன சொல்லிருச்சுன்னு தெரியுதா? இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அதிகமா ஒரு பக்கம் கம்மியா வச்சுக்கணும். கம்மியா இருக்கிற பக்கம் இந்த கையில முடி எந்த கையில பிடிச்சிருக்குமோ அந்த கையில இப்படி வச்சுக்கணும். அதிகமா இருக்க பக்கம் ரைட் சைடு கையில வச்சுக்கணும். லெஃப்ட் கையில வந்து ஜட கட்டினாங்க. எந்த நான் தான் அதுக்கு தான் தெளிவா சொல்லிட்டேன். ஐயே உன் முடி நிக்காதே. தெரியுது அவரை பார்த்து வசனாலே. இங்க பாருங்க எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் இப்படி இழுத்துக்கணும். இந்த இடத்துல இப்படி இழுத்துட்டு இந்த பக்கம் போட்டு இப்படி இழுத்தோம்னா நல்லா முடிச்சு வந்துடும். அந்த முடி கொஞ்சம் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா முடி இருக்கா முடிச்சு போட்டிங்கன்னா இங்கே நமக்கு சமமாக வந்துடும். ரிப்பன் சமமாக வந்துடும். அப்படியே என்ன பண்ணலாம் இப்படி மடிச்சு 3 கூட கட்டலாம். 12th போறாங்கல்ல அப்படிலாம் கட்ட மாட்டாங்கம்மா. இப்போ இங்கே சமமாக இருக்கனால இங்கே வந்து பாப்பா இழுத்து பிடிச்சா தான் இந்த இடம் ஜடை வந்து மடங்கன மாதிரி வராது. என்னடா 5 நிமிஷத்துல கழட்ட போற. இதுக்கு இவ்வளோ சீனா? சீனா என்ன மட்டும் சீனு சொன்னீங்களா காலேஜில்? இப்போ நான் பூ எப்படி இருக்கேன்னா எல்லாரும் ஒரு சிலர் வந்து இப்படி எடுத்து வைப்பாங்க. ஸோ நான் அப்படி இருக்க மாட்டேன். அதனால நல்லா 2 முடிச்சு போட்டு. எங்கள் அம்மா வினோதம். வினோதம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சது எனக்கு எங்கள் அம்மா கிடையாது. எனக்கு யாருமே ரெட்டைச்சடெல்லாம் கட்ட கிடையாது. நானாக தான் கட்டி பழகிக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்போ வச்சது நான் வந்து ஒவ்வொரு சைடும் 6 பூ போடுவேன். குட்டியாக இருக்கும். ஆமாம் தானடா 4 போட்டிருக்கேண்ணா. 4 தான் போடுவேன். 8 பூ போடுவேன் மொத்தம். இந்த சைடில் 4 அந்த சைடில் 4. அடே
நான் வந்து ரிப்பனை வந்து பூ மாதிரி எல்லாம் அகலமாக விரிச்சு விட மாட்டேன். அது எங்கள் வீட்டில் யாருக்குமே அது 2 வாண்டுக்குமே பிடிக்காது. எப்படி கரெக்டாக இருக்கா? இதே மாதிரி இந்த பக்கமும் கட்டிடுவோம். என்ன அவ கால் போட்டா அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம்னா நீ போட்டிருக்க. அழகா இருக்குடா. இப்படி ஏதோ ரீல்ஸ் பண்ணி இப்படி ஏதோ சச்சு கிட்ட கூட்டு போன சச்சு வீட்டுக்கு. ஓகேவா? இல்ல ஸ்கூல் போயிட்டு வந்து ட்ரெஸ் போடும்போது இது போட்டிருப்பால, அப்ப இப்படிதானே காமெடியா இருக்கும். விடு விடு, இப்படியே நினைச்சு வீட்டுக்கு கூட்டு போய் ரீல்ஸ் பண்றோம். தலை நேரவே இப்படி எடுக்கிறேன். என்ன அப்ப கோணையே போயிடும். அவ சச்சு பார்த்தாலே எப்படி இருக்கும் பார்க்கணும், அதுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன் நானு. அப்படி இப்படி ஆயிரு, 2 பேரும் கரெக்டா இருப்பீங்க. இப்ப இந்த பக்கமும் அதே போல கரெக்டா அந்த காதோட ஒட்டி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா டைட்டா பின்னிக்க போறேன். எந்த அளவுக்கு டைட்டா பின்னுறோமோ அந்த அளவுக்கு வந்து முடி பின்னாடி வராது, முன்னாடியும் வராது, பின்னாடி வராது, அவராது. இவளுக்கு அவரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நானா தான் கத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே ரெட்டை சடை ஸ்கூல் போனா கூட குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவசரத்துல பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு விட்டுரு. எனக்கு வந்து யாருமே ரெட்டை சடை கட்டல. எங்க சின்னாத்து வீட்டு பொண்ணு வந்து அவங்க கட்டுவாங்க. பிள்ளைங்க கட்டிட்டு வருவாங்க. நான் வாக்குல எடுத்துக்கிட்டேன்னா மூக்குல இருந்து நேரா இழுப்பேன். அப்போ குழந்தைங்க தானே, அந்த பனி காலத்துல அந்த கோடு மூக்குல இருந்து இழுக்கிற கோடு அப்படியே தெரியும். என்னைய ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன காளிமா ஐயோ அப்ப எங்க வீட்டுல கண்ணாடி எல்லாம் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா இல்ல, எல்லாரும் எங்க அண்ணா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா, நான், அவ்வளவுதான். அதனால பொட்டு வைக்கிறதே சில்வர் குடத்தை பார்த்து வச்சுக்கிட்டு போவேன். சில நாள் பொட்டே வைக்க மாட்டேன், பொட்டுல பொட்டு கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது இல்ல பவுடர் அடிச்சது கிடையாது, பொட்டு வச்சது கிடையாது. பூ வேணா வச்சிருக்கேன், ஏன்னா அந்த பூ வந்து மாமாவோட தோட்டத்துல விளையும். சொல்லாமா இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு குட்டியா இருக்கிறது லெஃப்ட் சைட்லயும் அதிகமா இருக்கிறது ரைட் சைட்லயும் வச்சுட்டு அடியில வச்சு இப்படி ஃபர்ஸ்ட் இதை போட்டு அப்புறம் நம்ம 3 கால் ஜடை பின்னுற மாதிரி பின்னணும். அங்க பாரு, நீ கண்ணால பாக்குறேன்னு எனக்கும் தெரியுது. அவ்வளவுதான். இப்போ இப்படி சேர்த்தி பிடிச்சிட்டு இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பகுதி எடுத்து குட்டி சரி சொல்லு காளிமா மகளே, நீ போட்டு கவிதா புள்ள முடிச்சு போட்டு வந்து அதே போல அழகா இருக்கு. அதே போல இந்த பக்கமும் பூ வச்சிடலாம். இது வந்து இன்னைக்கு விளையாட்டுக்கிட்டு இப்படி ஜடை கட்டுறோம். நான் ஒரு ஜடை கட்ட எவ்வளவு டைம் தங்க எடுத்துட்டேன்? 2 நிமிஷம். சொல்லிக்க வேண்டியதாங்க. திங்காம நீ வேணா பாக்குறியா? 3 நிமிஷம் 4 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 3 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். திங்கலாம் பாத்திரலாமா? பாத்திரலாம், டைமர் வச்சே பார்க்கலாம். பாத்திரலாம். நீ ஆறாம காளிமா ஃப்ரெண்ட்ஸி பார்த்தா எப்படி இருக்கும், கட்டி பிடிச்சிக்கோ. இப்படியே தான் கூட்டிட்டு போறேன் இன்னைக்கு. என்னோட ஸ்டைல் இப்படிதான் கட்டுவேன். ஜடை வந்து அம்மா ஜடை, இது அப்பா ஜடைன்னு சொல்லுவாங்க. அது சைடுல இருந்தாங்க. இதுலயும்
சொல்லி ஓவரா போகுது. பேர் என்னவா? தமிழ் செல்வன் தமிழ் செல்வியாவா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி என்னமா அது? சரி அங்க கேக்காடு அழகா இருக்கா? பிக்கு. சோ இப்படிதான் நான் வந்து ரெட்டை ஜடை கட்டுவேன். இன்னைக்கு எனக்கு வர கோவத்துக்கு இன்னைக்கு வீடியோ நீ கட்ட முடியாது. நீ பாரு பிளாக் ரிப்பனே நீ பாரு பிளாக் ரிப்பனே கட்ட கிடையாது. ஆமா. சரி ஓகே, அது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை பை டாடா. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல்.